ஹாய். ஸோ இன்னைக்கு டே ஒன் ஆஃப் கட்டிங் புலி ஜாம். இது என்னென்னு 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை பற்றி பேச முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸோ என்ன மாதிரியே இன்னிலேருந்து நிறைய பேர் நான்வெஜ் ஸ்டாப் பண்ண போகிறீங்க. பிகாஸ் லென் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் 40 டேஸ்க்கு நோ நான்வெஜ் அப்படின்னு இருக்கீங்க. கூல். பட் இந்த மெனு உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணுறதுனால 40 டேஸ்க்கு அதுக்கப்புறம் ஈஸ்டருக்கு அப்புறம் உங்களோட லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா? ஓகே. ஜீசஸ் வந்து ஃபாஸ்ட் பண்ணாங்கல்ல இந்த 40 டேஸ். அது எதுக்குன்னா, டு டீச் அஸ் செல்ஃப் டினையல் அண்ட் க்ளோஸ்னஸ் வித் காட். அதாவது தன்னை வெறுத்து ஆண்டவருக்கு கூட இன்னும் க்ளோஸாக இருக்கிறது தான் அவர் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் நடக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 40 டேஸ் வந்து ஃபாஸ்டிங் இருப்போம். ஆனால் அதே கோவம் நம்மக்கிட்ட இருக்கும், அதே ஈகோ இருக்கும், அதே வெறுப்பு இருக்கும். அதே மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுவோம், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சீரீஸ் பார்ப்போம், அதே மாதிரி நல்லா பாட்டு கேட்போம். அண்ட் ப்ரேயர் லைஃப் கொஞ்சம் கூட மாறி இருக்காது. ஸோ இப்போது இந்த ஃபாஸ்டிங்க்கு ஏதாவது யூஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. அதுக்கு நம்ம டயட்டிங்னே சொல்லிட்டு போயிடலாம். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம யோசிக்கலாம். நம்மளை எது கண்ட்ரோல் பண்ணுதோ நம்ம அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இந்த டேஸில். ஒரு வேளை அது ஃபோனாக இருக்கலாம், இல்லை நிஜமாவே அது நான்வெஜ்ஜாக கூட இருக்கலாம். இது இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருப்போம். அதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள் இந்த டேஸில். அண்ட் அந்த டைமில் ஸ்பெண்ட் டைம் வித் காட். பரவாயில்லையே, சீரியஸ் பார்க்குற டைமில் என்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாளே, பரவாயில்லையே கோவப்படுறத கண்ட்ரோல் பண்ணுறானே, பரவாயில்லையே காசு பேசாமல் இருக்கானே, பரவாயில்லையே ஃபோன் டைமே கம்மியாயிடுச்சே, இப்படின்னு நம்ம காட் இம்ப்ரெஸ் பண்ணலாம். நீங்கள் நான்வெஜ்ஜை மட்டும் கட் பண்ணிட்டு எதுவுமே உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகலைன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள வேணால் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணலாம். நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மிஷன் ஃபெயில்டு தான். அண்ட் சொல்லுவாங்களே, இட் டேக்ஸ் 21 டேஸ் டு பில்ட் அ ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நவ் வி ஹேவ் 40 டேஸ் இன் அ ஹேண்ட். ஸோ நம்ம இப்போவே இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 40th டேக்கு அப்புறம் நம்ம அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம ஹேபிட் ஆக்கிடலாம். ஸோ ஈஸ்டர் நமக்கு எப்படி இருக்க போது, ஒரு ஃபெஸ்டிவலாக மட்டும் இருக்காது. அது நமக்கு பர்சனலாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்க போகுது. ஸோ ஓடுங்க ஓடுங்க, உங்களை எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு போய் கண்டுபிடிச்சி அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் காட்டினில் ஒரு புலி ஜாம், அதுக்கு நான் ஒரு பெரிய அடிக்ட். அந்த மாதிரி ஃபியூ திங்ஸ் என் லைஃப்பில் இருக்குது, என்ன கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதெல்லாம் நான் வந்து எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். ஓகே.